இஸ்லாமியர்களை திமுகவினர் மோசமாக விமர்சித்திருப்பதாக தாவேக எம்எல்ஏ பத்ருதீன் முஸ்தபா பேசியது சர்ச்சையான நிலையில் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. தாவேக எம்எல்ஏவின் கருத்துக்கு ஆட்சேபம் தெரிவித்து திமுகவினர் இருக்கையிலிருந்து எழுந்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பான சூழல் உருவானது. தொடர்ந்து பேசிய ராணிப்பேட்டை எம்எல்ஏ தாகிராவும் அதே குற்றச்சாட்டை முன்வைக்க திமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சர்ச்சைக்குரிய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இந்த அமளிக்கு இடையே திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன், பூண்டி கலைவாணன் ஆகியோர் தங்களை அடிக்க பாய்ந்ததாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகடத்துல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்ப்பு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலை இல்லாத சமயங்களில் திமுகவினரின் பேச்சும் நடவடிக்கைகளும் மிகவும் மோசமாக இருந்ததாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதன்முறை எம்எல்ஏக்களான எங்களுக்கு மூத்த உறுப்பினர்களான அவர்கள்தான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றார். இந்த லைவ் கவரேஜ் இருக்கனாலதான் அவங்களுடைய எல்லாரும் சீனியர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் அதெல்லாம் இல்ல, லைவ்லாம் இல்லாதப்ப அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. இந்த அளவுக்கு இருக்கிறதுனா அது காரணம் இந்த லைவ் நம்ம கொடுக்கறதுனால தான். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இப்பயே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களோட இருக்கையிலிட்டு நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தான், இங்க வந்து பெரிய அனுபவம் வாய்ந்த எம்எல்ஏஸ்லாம் இல்லை. நாங்கெல்லாம் எந்த அளவுக்கு நடந்துக்கிறோங்கிறது மூத்த உறுப்பினர்கள் தான், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா அவங்கலாம் பாத்தீங்கன்னா பல உறுப்பினர்கள் திமுக சார்ந்தவங்களாம் ஏதாச்சும் நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா உடனே சபாநாயகர் பக்கம் எழுந்திருந்து அவங்க இருக்கையை விட்டு நம்ம நோக்கி வராங்க, ஒருமையில பேசுறாங்க. பெண்களின் கண்ணியம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தொழில்துறை குறித்து சட்டமன்றத்தில் பதிலுரை ஆற்றிய அவர், பருத்தி இறக்குமதியில் தற்காலிக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடுகளை கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார். இதற்காக 104 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1.27 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தனது பதிலுரையில் குறிப்பிட்டார். அதேபோல் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதோடு முதலீடு தொடர்பாக வெளிநாட்டு தமிழர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 25 புதிய தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க உள்ளதாகவும் அறிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது தொடர்பாக அமைச்சர்கள் நிர்மல்குமார், திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இடையே சட்டமன்றத்தில் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. அதனை பார்க்கலாம். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணு G-Square மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-Square மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-Square மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. G-Square மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன்.